நல்ல சிம்பிளா தேங்காய் பால்ல நல்ல உதிரியான ரைஸ் எப்படி செய்யறது பார்க்கலாமா? பாஸ்மதி ரைஸ், கோகோனட் மில்க், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, திராட்சை, முந்திரி, பட்டை, லவங்கம், பட்டை இலை, காஞ்ச மிளகாய், சோம்பு. ஸ்டவ்வில் பேனை வச்சுருங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் இஞ்சி, பூண்டு, லவங்கம், பட்டை, முந்திரி நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகி வந்ததும் எடுத்து வச்ச திராட்சை போட்டுருங்க. அது நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம எடுத்து வச்ச பட்டை இலை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு அது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. அப்புறம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறது தான். தேங்காய் பால் 5 கப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் 5 கப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசியுமே சேர்த்துருங்க. அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. டைம் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அதாங்க ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் என்ன கிரேவி வேணாலுமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவோட நாங்கள் வரோம். தேங்க்யூ.